இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்காவின் போர் தீவிரமடைந்துள்ளது. ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் சேர்ந்து ஈரான் மீது குண்டு வீசுகின்றன. மறுபக்கம் இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் சக முஸ்லிம் நாடுகள் மீதும் ஈரான் சரமாரியாக தாக்குகிறது. இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் இருக்கும் 14 நாடுகளை விட்டு அமெரிக்கர்கள் உடனடியாக வெளியேற வேண்டுமென்று அந்த நாட்டு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இது போர் மேலும் தீவிரமடையும் என்பதற்கான சிக்னலாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இஸ்ரேலில் இருக்கும் அமெரிக்கர்களை தங்களால் காப்பாற்ற முடியாது என்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹகாவே கூறியிருப்பது அந்த நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இங்கு சூழ்நிலை மோசமாக இருக்கிறது. டெல் அவிவ் நகரில் இருக்கும் பென்குரியன் ஏர்போர்ட் மீண்டும் எப்போது ஆபரேட் ஆகும் என்றே தெரியவில்லை. ஒருவேளை சீக்கிரமே திறக்கப்பட்டால் கூட குறைவான பயணிகளையே அனுமதிப்பார்கள். அதுவும் ஏற்கனவே டிக்கெட் பதிவு செய்தவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். இப்போது இருக்கும் நிலையில் இஸ்ரேலில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தால் உங்களை பத்திரமாக காப்பாற்றி அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்ல முடியாது. வேறு வகையிலும் உதவி செய்ய வழியே இல்லை. எனவே கிடைக்கும் வழிகளை பயன்படுத்தி உடனடியாக இஸ்ரேலை விட்டு புறப்பட்டு அமெரிக்காவுக்கு திரும்புங்கள் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் எல்லையை தாண்டி ஜோர்டான் சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்லலாம் என்று நினைக்காதீர்கள். இப்போதைக்கு அது பாதுகாப்பான ரூட் இல்லை. ஒரே வழிதான் இருக்கிறது. இஸ்ரேலில் இருந்து எல்லையை கடந்து எகிப்து சென்று அங்கிருந்து அமெரிக்கா செல்வதுதான். இதற்காக இஸ்ரேல் சுற்றுலாத்துறை சார்பில் பஸ் இயக்கப்படுகிறது. அதில் ஏறி எகிப்தின் தாபா நகருக்கு செல்லுங்கள். அங்குள்ள ஏர்போர்ட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு புறப்படுங்கள். ஒருவேளை ஏர்போர்ட் பிஸியாக இருந்தால் தாபாவில் இருந்து உள்ளூர் பஸ்ஸை பிடித்து எகிப்து தலைநகர் கெய்ரோ செல்லுங்கள். அங்குள்ள ஏர்போர்ட்டில் இருந்து அமெரிக்கா திரும்பலாம். இப்போதைக்கு இது மட்டுமே பாதுகாப்பான வழித்தடம். இங்குதான் 24 மணி நேரமும் பயண சேவை கிடைக்கிறது என்று இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் கூறியுள்ளார். இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரை தீவிரப்படுத்த இருக்கின்றன. இதனால் ஈரான் தாக்குதலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எனவேதான் அமெரிக்கர்கள் உடனடியாக இஸ்ரேலை காலி செய்யும்படி அந்த நாடு கூறியுள்ளது.